இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம். நம்மளோட கிளையண்ட் வந்து நம்மளோட ஹோம் தியேட்டர் வீடியோ பார்த்துட்டு அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய லிவிங் ரூம்லயும் ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக நேர்ல வந்து அவரோட லிவிங் ரூமை வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. அதுக்காக நான் நேர்ல வந்திருக்கோம். பொதுவாவே ஒரு லிவிங் ரூம் எடுத்துட்டீங்கன்னா, அது மல்டிபிள் டாஸ்க் ஏரியா. ஏன்னா அந்த இடத்துல நிறைய டோர்ஸ் இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் அக்கோஸ்டிக்ஸ் பண்ண முடியாது. அந்த இதில் இந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா சில விஷயங்கள் வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டாரு. எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் எங்கெங்க கேபிள் வேணும்ன்றத வந்து அவர் வாங்கிக்கிட்டு அந்த கேபிள் எல்லாமே சிப் பண்ணி, அதாவது வாலை சிப் பண்ணி கன்சல்ட் பண்ணி எல்லாமே பொறுமையா அவர் பண்ணி கொடுத்தாரு. அவர் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணனால மட்டும்தான் இந்த கேபிளிங் ஒர்க்கு பிளஸ் பேசிக்கா என்னென்ன லெவல்ல வந்து ஸ்பீக்கர்ஸோட பாயிண்ட் பண்ணணுன்றது எல்லாமே எங்களால் பண்ண முடிஞ்சது ஈஸியா. இந்த லிவிங் ரூம்ல நாங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல, அதாவது ஸ்கிரீன் ஏரியால வந்து ஒரு 3 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறோம் எல்சிஆர். அப்புறம் சிட்டிங் ஏரியால ரைட் லெஃப்ட்ல 2, பேக்ல 2, டாப்ல 2, டோட்டலா 7.1.2 கான்ஃபிகரேஷன்ல தான் இந்த லிவிங் ரூம்ல நாங்க ஹோம் தியேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ரூமை டிவியும் பார்க்குற மாதிரி இருக்கும். மூவி பார்க்கும் போது மோட்டரைஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸ்க்ரீனை வந்து டவுன் பண்ணிட்டு மூவியும் பார்க்குற மாதிரி நாங்கள் 2-in-1 ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணணுமோ அது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கான ஒர்க்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதோட ஃபுல் ஃபிளெட்ஜ், அதாவது எல்லாம் கம்ப்ளீட் ஆன வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பாப்அப் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி லிவிங் ரூம்லையோ இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ரூமில் வந்து நீங்கள் ஹோம் தியேட்டர் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் வேணுமா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.